நம்மளில் சிலவங்களுக்கு பெரிய ஆளாகணும், எவ்வளவோ சாதிக்கணும், உலகத்திலே புகழ்பெற்ற ஒரு நடிகன் ஆகணும், அல்லாட்டினா ஒரு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னெல்லாம் ரொம்ப ஆசை இருக்குது. அவங்களுக்கு பல ஏரியாலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவங்களுக்கு டான்ஸு இன்ட்ரெஸ்ட் உண்டு, பாட்டு இன்ட்ரெஸ்ட் உண்டு, பேட்மிண்டன் விளையாடணும், செஸ்ஸு விளையாடணும், இதெல்லாம் படிக்கணும், அதே மாதிரி புஸ்தகம் படிக்கணும், கவிதை எழுதணும். அந்த மாதிரி பல ஏரியாலேயும் அவங்களுக்கு ஒரே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு. இதை பண்ணணும், அதை பண்ணணும், அதை சாதிக்கணும், இவ்வளோ கற்றுக்கணும் அப்படின்னு ஓடி 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 நிறைய வேலை செய்கிறாங்க. இதில் என்ன ஆகிறதுனா, ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அப்போ இந்த பல விதத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு எதில் சோபிக்க முடியும், எதில் புகழ்பெற்ற ஒரு ஆளாகலாம் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு டவுட் வரும்போது தானாகவே அதில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது, அவங்களோட ஸ்பீடில் கொஞ்சம் தொய்வு ஏற்படுது. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ளவர் ரெமிடிஸில் 1-2 மருந்துகளோட எசன்ஸு சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு கிளாரிட்டி ஆஃப் மைண்டு கிடைக்கும். அவங்க 10 விதத்தில் 10 லெவலில் இன்ட்ரெஸ்டட் காமிக்கட்டும், இப்போவும் அப்படியே இருக்கட்டும். அவங்களோட அந்த ஆத்மாவுக்கு வந்து கற்றுக்கணுங்கிற ஆசை இருக்குல்ல, அதெல்லாம் இருக்கட்டும். ஆனால் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஏரியாவில் தான் அவங்களால நல்லபடியாக ஷைன் பண்ண முடியும். அது எதுங்கிறது இவங்களுக்கு இந்த ஃப்ளவர் ரெமிடிஸ் எடுக்கும்போது தெரியும். அதுதான் இதில் இருக்க ஒரு விஷயம்.